உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை வழங்கும் யூரோப் ஸ்டடிஸ் சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோம் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். உலகளாவிய அளவில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன, பெற்றோருக்கும் மாணவருக்கும் எந்த படிப்பை படித்தால் எதிர்காலத்தில் தங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது போன்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக கல்வியாளர், கல்வி ஆலோசகர், www.indiacollegefinder.org இணையதளத்தின் நிறுவனமான திரு நெடுஞ்செழியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், நம்ம கல்வி சார்ந்த பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொறியியல், மருத்துவம் தவிர இதர படிப்புகள் பற்றின ஆர்வம் மாணவர்களிடையும் பெற்றோரிடையும் வந்திருக்கிறதா தோணுது. நேற்று கூட பார்த்திங்கன்னா 197க்கு மேலே எனக்கு கட் ஆஃப் வரும், ஆனால் நான் பொறியியலையோ மருத்துவத்தையோ தேர்ந்தெடுக்க விரும்பலன்னு ஒரு மாணவி சொன்னாங்க. அவங்க அது தவிர வேறு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட் வந்து கொஷினை கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சிஏ வந்து நீங்கள் பண்ணலாம், உங்களோட அது ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி இப்போ பிற படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு வேறு என்ன மாதிரியான படிப்புகள் இப்போதைக்கு ப்ராமினெண்ட்டான வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது? இல்லை, நிறைய இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் வந்து ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இருக்குது, ரொம்ப நல்ல கோர்சஸ். அது ஒரு த பெஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அதுக்கு விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ், அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்டு இது தவிர வந்து மற்ற கோர்ஸ், மற்ற ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இதனோட ப்ராசஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு +2 முடித்தோன்னா நீங்கள் எம்பிஏ படிக்கலாம், அதுவும் டேரெக்டாக ஐஎம்மில் படிக்கலாம். அதுக்கெல்லாம் விண்ணப்பங்கள் கொடுத்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. பட் இனிமேல் வரக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜேஇ மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாங்க அப்படின்னா பொறியியலுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. பட் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 197 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் போய் சிஏ படிக்கலாமா அப்படின்னா அது காமர்ஸ் மேலே அன்லெஸ் இந்த மணிக்காண்டி போய் நீங்கள் சிஏ படிக்கக்கூடாது. அந்த ரியலி பேஷனேட் அபவுட் சிஏ அப்படின்னா தென் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏ எடுத்தாங்கன்னா, ஏன்னா இந்த 11th 12th வந்து அவங்க எந்த ஒரு அக்கௌண்டிங் பேக்ரவுண்டே வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. உள்ளே போய் படிக்கிறது முடியாது அப்படிங்கிறது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபயர் இருக்கணும். பேசிக்கலி நான் இதை முடிக்கணும். ஏன்னா சிஏ வந்து இட் இஸ் நாட் அ, நான் எல்லாத்தையும் சொல்கிறது அதாவது இட்ஸ் நாட் அ காலேஜ் மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணாது. மெயினாக வந்து நீங்கள் வந்து உட்காந்து படிக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் வந்து நீங்கள் சக்சீட் ஆக முடியும். அதுவும் நீங்கள் குறுகிய காலத்தில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். காலேஜ் மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ்லாம் இருக்காது. அதனால் அந்த செல்ஃப் ட்ரைவ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்கள் அதை சிஏ முடிக்கிற வரைக்கும், அந்த 5 ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அதை சஸ்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பெரிய சேலஞ்ச். அதனால் மெயினாக வந்து அன்லெஸ் நீங்கள் நிறைய மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படிங்கிறது, மெடிசன் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் நிறைய மற்ற கோர்சஸ் வந்து உள்ள கோர்சஸ்லாம் இப்போ வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து சோஷியல் சயின்சஸ் வந்து படிக்கலாம். அதில் 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து நிறைய கோர்ஸ் இருக்குது. இப்போ எம்ஏ குளோபலைசேஷன் லேபர்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுமாதிரி பட் நிறைய இதெல்லாம் வந்து விண்ணப்பங்கள் வந்து முதல்ல கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாமே வந்து முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு அருகாமையில் உள்ள கல்லூரிகளில் ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் உங்களுக்கு என்ன சயின்ஸ் படிக்குமோ அதை எடுத்து படிக்கலாம். பட் அந்த நல்ல மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்களுக்கு வந்து ஐசர்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. இப்போ விண்ணப்பங்கள் இனிமேல் தான் கொடுப்பாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து பூனே, கல்கட்டா 2006லையும், மொஹலி, போபால், திருவனந்தபுரம் இதில் வந்து 2008லையும், இப்போ திருப்பதியில் வந்து 2015லையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் இன்டெகிரேட்டட் பிஎஸ் எம்எஸ்னு ஒரு டிகிரி கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். உங்களுக்கு வந்து ஐஏஎஸ்சி பெங்களூர் மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எழுதி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆர்கனைசேஷன், எனி ஆர்கனைசேஷன், அங்கே வந்து நீங்கள் டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ அவங்களோட வந்து உள்ள சயின்டிஸ்ட்டை வந்து இப்போ மங்கள்யான் 2 என்ன அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து படிக்கலாம். இது மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மந்த்லி 5000 ஸ்டைஃபண்ட் இருக்குது. நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் தொலைபேசி அழைப்பாளர் திருச்சியிலேருந்து காயத்ரி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் காயத்ரி, உங்களுடைய சந்தேகம் என்ன? குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறேன். திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன். முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது? மெடிக்கல் மெட்ரிக் பண்ணுறதா இல்லை பிஜி டிகிரி வந்து மைக்ரோபயாலஜியை கண்டினியூ பண்ணுறதான்னு தெரியல சார். எங்கே படிக்கலான்னு ஏதாவது? இல்லை தான், இந்த ஜேஜிபிஎல்ஐஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இன்ஸ்டியூஷன்ஸ் நீங்கள் வந்து போகலாம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி அண்ட் சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் வந்து NCBS, நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்சஸ், இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் நீங்கள் வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டி படிக்கலாம். முந்தி மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சு அதுக்கப்புறம் நான் எம்எஸ்சி முடிச்சு எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி பண்ணுங்கிறது கிடையாது. இது டேரெக்டாக நீங்கள் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி வந்து பண்ணலாம். NCBSனால் தேர் ஆஃபரிங் வண்டர்ஃபுல் கோர்ஸ். நீங்கள் வைல்ட் லைஃப் பயாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்கிறதுக்கு மந்த்லி 10,000 rupees ஸ்டைஃபன் தராங்க. இதோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்ஸ்டியூஷன் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது, அங்கேயும் நீங்கள் படிக்கலாம்.
இது தவிர இந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR ஆர்கனைசேஷன் நிறையா இருக்குது. அதுலேயே நீங்கள் ACSIR போர்ட்டல் வழியே நீங்கள் போய் இன்டெகிரேட்டட் PhD வந்து படிக்கலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்லேயும் நீங்கள் வந்து படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சிக்கான வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் போஸ்ட் BSc அப்புறம் உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட நீங்கள் வந்து படிக்கலாம். நிச்சயமாக ரிசர்ச் ஓரியன்டான படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக நிச்சயமான சிறந்த எதிர்காலம் இருக்குது. அடுத்தபடியாக ஈரோட்லேருந்து சங்கீதாங்கிற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சங்கீதா, உங்களுடைய சந்தேகம் என்ன? குட் மார்னிங் சார். இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன். சரிம்மா. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமா இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்கலாமான்னு கேட்கு. நீங்கள் +2 என்ன குரூப்பில் படிச்சிங்கம்மா? பயோமேக்ஸ். இல்லை, நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன குரூப்பில் என்னென்ன படிக்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து வெளியே வந்து ஸ்கோப் இருக்குது, பயோமெடிக்கல் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கெலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பயோமெடிக்கலாக நம்ம என்ன படிக்க போகிறோம், அதாவது யுல் பி பிரிங்கிங், நான் சொல்ல மாதிரி வந்து இப்போ மெடிக்கல் அனாலிசிஸ் டயக்னோஸ்டிக் இதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி பண்ணணும், அதுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் வந்து என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத படிக்கலாம். பட் பயோமெடிக்கல் சிலபஸ் நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க, எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க? இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் ஒரு பையன் வந்து 990 மார்க் வாங்கியிருந்தார். பட் JEE மெயினில் நல்ல மார்க் வாங்கியிருந்தார். 55,000 ரேங்க் வி காட் அண்ட் NIT ரவுர்கேலெல்லாம் பயோமெடிக்கல் படிக்கிறார். ஸோ நீங்கள் இன்ஸ்டிடியூஷன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பயோமெடிக்கல் நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் IIT டெல்லி வந்து எய்ம்ஸ் டெல்லி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இவங்க 3 பேர் சேர்ந்து பயோ டிசைன் ஒரு ப்ரோக்ராம் தராங்க. இதெல்லாம் நீங்கள் 25,000 rupees மந்த்லி ஸ்டைஃபண்ட் தராங்க. நீங்கள் அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறதுக்கான என்டையர் எக்ஸ்பென்சஸை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துக்குது. இது மாதிரிலாம் நிறைய கோர்சஸ் வருது. பட் நல்ல இன்ஸ்டியூஷன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கு குவாலிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் PGயில் நீங்கள் உங்கள் ட்ரீம் என்னவோ நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆட்டோமொபைல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, பயோமெடிக்கல்னால் என்ன தெரிஞ்சுங்க, மற்ற பிரிவுகளை பற்றியும் தெரிஞ்சுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த கட் ஆஃப்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ மெட்டலர்ஜினா என்ன படிக்க போகிறோம், இன்ஜினியரிங்கில் மற்ற ஃபீல்டில் என்ன படிக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக கரூர்லேருந்து சரவணன்கிற நேயர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சரவணன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சரவணன் இணைப்பில் இருக்கீங்களா? அவரோட அடுத்தபடியாக சௌமியாங்கிற ஒரு நேயர் சேலத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சௌமியா, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் இப்போ 10th முடிச்சிருக்கேன். எனக்கு 80 மேல மார்க் வரும். சரி. எனக்கு வந்து பேங்க், அந்த மாதிரி பேங்க், ரயில்வே அந்த மாதிரி போகணும்னு ஆசை. இப்போ வந்து நான் டிப்ளமோ பண்ணிட்டு அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாமா இல்லை எழுதக்கூடாதா? இல்லை, நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வந்தால் +1 +2 படிங்க. ஏன்னா பேசிக் சயின்ஸுங்கிறது வந்து என்றைக்குமே லைஃப்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரயில்வேல இப்போ வந்து +2க்கு அப்புறம் போனோன்னா SCRAன்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. அதாவது இந்தியன் ரயில்வேஸ் இன்ஸ்டியூட் ஃபார் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருமின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஜமால்பூர் பீகாரில் இருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வருது. இதனோட தேர்வுகள் வந்து SCRAன்னு பெரிய ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வே அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது. இதனோட விண்ணப்பங்கள் வந்து இதனோட எக்ஸாமினேஷன் தேர்வு வந்து UPSC கண்டக்ட் பண்ணும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை எழுதி நீங்கள் படித்து உள்ள ரயில்வேஸில் போனீங்கன்னா படிக்கிறதுக்கு மந்த்லி 9,000 rupees பர் மந்த் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. இது தவிர ரயில்வேல நீங்கள் படித்து முடிச்ச உடனே உங்களுக்கு IRSMன்னு ஒரு டிகிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை ரயில்வேல ADRM லெவலில் இண்டெக்ட் பண்ணிப்பாங்க. குயிக்காக நீங்கள் வந்து GM லெவலில் நீங்கள் ப்ரொமோட் ஆகி போயிடலாம். இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு மந்த்லி 9,000. ஏன்னா வேர்ல்ட்லேயே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பெர்டனிங் டு ரயில்வேஸ் இவங்க ஒருத்தங்க தான் சொல்லித்தராங்க. இதை முடித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து மெட்ரோ ரயில் வந்து அப்ராடில் உள்ள இதுக்கு வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்குலாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல ஸ்கோப் உள்ள கோர்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் வந்து டிப்ளமோ போய் அப்புறம் ஏதாவது நீங்கள் வரதுக்குள்ளே வந்து இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடும். பட் இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் 11th and 12th படித்து முடிச்சுட்டு ஏன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்குறீங்க, நல்ல இருந்ததுன்னா நல்ல அப்படியே நீங்கள் பர்சீவ் பண்ண. ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. 10வது படிக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, நம்ம பக்கத்தில் உள்ளதை வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். நான் சொல்கிறது என்னென்னா மேலே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நிச்சயமாக. அடுத்தபடியாக சமூக வலைத்தளத்தில் கேட்கப்பட்டிருக்க சில கேள்விகளுக்கு பதில் நம்ம பார்த்துடலாம். அர்ச்சனா ஜீவராஜ் அப்படின்னு ஒருத்தவங்க, தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. ஐ ஹவ் டேக்கன் மேத்ஸ் பயோ, ஐ வாண்ட் டு டூ BArch பட் ஐ ஹாவ் நாட் அப்பியர்ட் ஃபார் ஆர்கிடெக்சர், வாட் ஷல் ஐ டூ? நான் என்ன பண்ணுறது? நாட்டாக்கு வந்து விண்ணப்பங்கள் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நாட்டாக்கு இப்போ தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது வந்து இந்த வருஷத்தில் இருந்து பெஸ்ட் ஆஃப் 5 எடுத்துக்கிறாங்க. நீங்கள் 5 அட்டம் கொடுத்தீங்கன்னா அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்துப்பாங்க. நீங்கள் நாட்டா வந்து பேசிக்கலி +2 மதிப்பெண்கள் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா +2 மதிப்பெண்கள் அதிகமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டா போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட்டாவில் ஸ்கோர் எப்படி வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் +2 மார்க் வந்து 50% எடுத்துப்பாங்க. இந்த நாட்டா ஸ்கோர் வந்து 50% எடுத்துப்பாங்க. அண்ட் நாட்டா வந்து நல்ல டெசிக்னேட் சென்டர் வந்து இப்போ நீங்கள் தூத்துக்குடினா நீங்கள் மதுரையில் தியாகராஜ பொறியியல் கல்லூரியில் எடுக்கலாம். சென்னையில் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சென்டர் எடுத்து எழுதலாம். ஏன்னா அந்த எக்ஸாமினேஷன் எழுதின உடனே அந்த ப்ராசஸிங் ஷீட்ஸ் வந்து they have to send it to டெல்லி. அண்ட் டெல்லியிலேருந்து அதை வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் நல்ல சென்டரில் எழுதுங்க.
எழுதிட்டு இந்த மார்க் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும். ஏன்னா நாட்டால் வந்து அவுட் ஆஃப் 200க்கு வந்து ஹையஸ்ட் மார்க் வந்து 140, 145 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும், லெஸ் தென் 150. +2 மதிப்பெண்கள் நல்லா இருக்கணும். அதில் 1200 டிவைடட் பை 6 அப்படின்னு எடுத்துப்பாங்க. அந்த 200 மார்க்கும் நாட்டா ஸ்கோரையும் வச்சு நீங்கள் டோட்டலாக வந்து 400க்கு வந்து நீங்கள் 310க்கு இருந்தால் நான் தாராளமாக பண்ணலாம். பட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் இதுக்கு தனியாக விண்ணப்பிக்கணும். அந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கீழே ஆர்கிடெக்சர் அட்மிஷன் வராது. தமிழ்நாடு ஆர்கிடெக்சர் அட்மிஷன் தனியாக வந்து விண்ணப்பிக்கணும். நிச்சயமாக அவங்களுக்கான விளக்கம் கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து சமீரா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சமீரா, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ என் பையன் வந்து 12th சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கான் சார். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதுக்கு அடுத்தது வந்து பிஇயில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறான் சார். இப்போ வந்து இசிஇ முடிச்சிட்டாக்கா வெறும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் மட்டும்தான் போக முடியுமா, இல்லை அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? அதுக்கு வந்து என்ன அடிஷனல் கோர்சஸ் வந்து என்ன பண்ணணும்? இப்போ ஜாவா 8 அப்படின்னு நேற்று வந்து சார் சொன்னாங்க. அந்த மாதிரி வேறு என்ன அடிஷனல் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் சார். அப்புறம் வந்து எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது வந்து EEE முடித்தவங்களுக்கு மட்டும்தான் அது பண்ண முடியுமா, இல்லை இசிஇ படித்தாலும் வந்து அந்த எம்பெடட் சிஸ்டமுக்கு போக முடியுமா? அதுக்கு வந்து ஸ்கோப் எப்படி இருக்குது? அப்புறம் அதுக்கு வந்து என்ன அடிஷ்னலாக ஏதாவது இது வந்து கோர்ஸ் வந்து பண்ணணுமா அப்படின்னு தெரியணும் சார். அப்புறம் ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்போ ட்ரிச்சியில் தான் படித்தாகணும். ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க முடியாது. ஸோ ட்ரிச்சியில் வந்து எந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியணும் சார். ட்ரிச்சியில் இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்சஸ், ஆன்லைன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு தெரியணும் சார். அவங்க கிட்டத்தட்ட வந்து முழுமையாக இந்த ஷோவை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லணும். உங்களோட கேள்விகளுக்கான பதில் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஹி ஹேஸ் டு ஹேவ் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அதர் சப்ஜெக்ட்ஸ். பிகாஸ் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தா எலக்ட்ரானிக்ஸ் தான் படிக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நான் எத்தனையோ கோர்சஸ் இருக்குது. நீங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஹையர் எஜுகேஷனில் என்ன மேஜர் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிசிப்ளினோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னொரு டிசிப்ளினுக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொபாட்டிக்ஸோட அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி இப்போ ஐஐடி கான்பூர் அண்ட் ஐஐஎம் கல்கட்டா வந்து தேவ் கிவன் ஆப்ஷன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சருக்கு வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து நாலேஜ் மாடல்ஸ்னு க்ரியேட் பண்ணுங்க, அக்ரோபீடியான்ட்டு. இவன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு டிசிப்ளினை சார்ந்து நீங்கள் போகிறதுங்கிறது வந்து எங்கேயே பொறுத்த வரைக்கும் கேட்டால் உங்களோட திறமைகளை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க, இதை தாண்டி யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் கண்டிஷனால் ஒரு திறமையை வந்து நீங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேட்டிங்களோ இதெல்லாம் கடைசியாக கொண்டு வந்து ஹெல்த்னு ஒரு குக்கி போட்டு இதுக்கப்புறம் நான் திருச்சியை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, என்ன தான் ஹெல்த் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லையும் உங்களுக்கு அட்டென்டிவாக மெடிக்கல் டைரக்டர் உள்ளேயே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஹெல்த்தை கன்ஸ்டன்ட்டாக வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ஏன்னா கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள், ரூம்மேட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ஹெல்த்துன்னு வந்தால் எல்லாருமே வந்து உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. நம்மளாக வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன ஸ்கேல் ஃபேம், ஒரு குட்டியாக நம்ம குடும்பங்கள் வந்து ஒன்றானதுனால நம்ம இதை தாண்டி வந்து பார்க்க வேண்டாம். இந்த மாணவரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா ஆப்ஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுங்கள். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எண்ணற்ற துறைகளுக்கு போகலாம். நீங்கள் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஏவியானிக்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டு ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து போகலாம். நிறைய வந்து மற்ற ஏரியாஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள், ஏன்னா இது 12th முடித்த உடனே அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஒரு நான் முதலே சொல்கிறது வந்து இந்த 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய போய் செல்ல. ஏன்னா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிங்கன்னு சொல்கிறாங்க, சப்ஜெக்ட்டில் மார்க் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன படிக்கலாங்கிறது ஸ்கூல் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதில்ல. அதனால் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிச்சயமாக உடல்நிலையை காரம் காட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நிறைய ஐஐடியில் பார்க்குறோம். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கெங்கேயோ ஒரு கிராமங்களில் போய் அவங்க வந்து இப்போ டெஸ்ட்லாம் ஒரு பொண்ணு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி ஷீஸ் ஆன் ஃபிசிக்கலி வந்து சேலஞ்ச் அண்ட் வீல் சேரில் தான் வந்து போகிறாங்க. நிறைய லொக்கேஷன்லேருந்து நல்ல இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து பார்க்க முடியுது. அதனால் நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டாக எதாக இருந்தாலுமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே கவுன்சிலர்ஸ் அட்டாச் டு த ஸ்கூல் அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அட் பெஸ்ட் இன்ஸ்டியூஷனில் நல்லா தான் கொடுக்க விரும்புவாங்க. நிச்சயமாக என்னென்னா முன்னாடி படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குறுகிய பார்வை இருந்த நிலை மாதிரி இப்போ என்னென்னா பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சுக்கிட்டே ஒரு இதை தேடும்போது அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த தடைகள்லாம் களைய வேண்டியிருக்கிறது. நாம் உயர்கல்வி தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை சிறிய இடைவேளைக்கு பிறகு பெறலாம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.